இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹாட் அண்ட் ஸ்பைசியான பீஃப் கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோல பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நெக்ஸ்ட் மஞ்சத்தூள். வேலை சீக்கிரமா முடியணும், அதனால தான் வந்து குக்கர்ல போடுறேன், இல்லைன்னா டைரக்டா வந்து வேக வச்சுக்கலாம். ஏதோ நம்ம கொஞ்சம் பிரியாணி செய்யறதுனால நம்ம கட்டிங்லாம் தெரிஞ்சிருக்குது. கட்டிங்லாம் நம்மளுக்கு ஈஸி, அத்துப்படி அதெல்லாம் அச்சிக்க முடியாது. இன்னைக்கு வேற கிளைமேட் வேற சூப்பரா இருக்குது. எந்த சைட்ல இருந்து மழை பிச்சுன்னு பெய்யுமோ எல்லாத்தையும் எடுத்துன்னு கீழே ஓடணும். வெந்துச்சா இல்லையான்னு பார்க்கலாம். அவ்வளோதான். ஒரு 150 ml ஆயில் போட்டிருப்பேன். இந்த பட்டை, ஏலக்காய், லவங்கம், தேவையான அளவு ஆனியனு. கறியில் வந்து கொழுப்பு அவ்வளவும் கிடையாது, அதனால் வந்து 150 180 ml வரைக்கும் எண்ணெய் ஊற்றிருக்கேன். யார் பார்க்குறீங்களோ இல்லையோ, நம்ம கேட்ரிங் பசங்க பார்த்துருங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்து வெளியூர்லேருந்து வந்து ரூம் எடுத்து தங்கி வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து நான் பீஃப் கிரேவி மஸ்ட்டாக போடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்காக தான். நல்லா பார்த்துக்குங்க. ஃபுல்லாக ஃபோக்கஸ் இங்கே மட்டும்தான் இருக்கணும். ஓரளவுக்கு ப்ரௌனாக வந்தால் போதும். கருவாடு கலரில் வந்துட தேவையில்லை. தேவையான அளவு இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள் 10 grams, தயிர் பாக்கெட் 1, வெட்டி வச்ச தக்காளி, புதினா, உப்பு. இப்போ மசாலா நல்லா ஓகே ஆயிடுச்சு. நல்லி எடுத்து கீழே வச்சிருவோம். நல்லி வந்து ஏன் தனியாக வச்சோன்னா அதில் இருக்கிற சாமான வெளியே வந்து வந்துடும். இப்போ இந்த தண்ணி என்ன பண்ணுவோம், தேவையான தண்ணி ஊற்றிட்டு மீதி தண்ணி லைட்டாக பெப்பர் போட்டு சூப்பாக குடிச்சிடும். ஒரு 80% தான் வெந்திருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த தண்ணியை வந்து லைட்டாக ஊற்றி மறுபடியும் அந்த கறியை வேக வைப்போம். போட்டு நல்லா கலக்கிக்கலாம். வேலை முடிஞ்சிச்சு. இப்போ மச்சான் இடியாப்பங்காரன் வருவான். அவன்கிட்ட 2 இடியாப்பம் வாங்கி 2 போட்டு வாயில் போடலாம். அதை எடுத்து வீடியோவில் காமிக்கிறோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். மச்சான் இடியாப்பங்காரன் வரல, அதனால் ரொட்டிலேயே சாப்பிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு.